சிமிலாரிட்டி சயின்ஸில் அடுத்து பார்க்க போகிறது வந்துட்டு அவுட் சைட் ஃபோர்ஸஸ் நம்மளை வந்து எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது. நமக்கு வெளியே நடக்கிற விஷயங்கள் வந்து நம்ம செஞ்சிட்ருக்க வேலையில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்க வேலையில் வந்துட்டு எங்கேயும் எந்த பாதிப்பும் பண்ணிடக்கூடாது. அதான் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை கேட்ட உடனே யாருக்கு என்னென்ன ஸ்டோரிஸ் ஞாபகம் வருது, யாரெல்லாம் ஞாபகம் வராங்க, அதை யோசிச்சு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்டை படித்த உடனே எனக்கு வந்து படித்த விஷயங்கள், என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் ஞாபகம் வருது. அதை ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன். நம்பர் 1 வந்து நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான வேலை பண்ணிகிட்ருக்கோம், ஃபோக்கஸ்டான ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இம்பார்ட்டண்டான ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அந்த சமயம் ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னா, நம்ம செஞ்சிட்ருக்க வேலையை விட்டுட்டு, அந்த ஃபோக்கஸ்டான விஷயத்தை விட்டுட்டு நம்ம போய் எந்திரிச்சு போய் அந்த காலை அட்டன் பண்ணணும் அவசியம் கிடையாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம செஞ்சிட்ருக்க வேலைக்கும், நம்ம பண்ணிகிட்ருக்க ஃபோக்கஸான விஷயத்துக்கும் வந்து இம்பார்ட்டண்ட் கொடுக்கல, முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்ற மீனிங் ஆகிடும். சேம் டைம் வந்து எல்லா டைமும் இதை ஃபோன் அட்டன் பண்ணக்கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மட்டும் அந்த மாதிரி பண்ணலாம். மற்ற நேரம் ஃபோன் கால் வந்துச்சுன்னா பேசலாம், வைக்கலாம், அது செய்யலாம். பட்டு இந்த பாயிண்ட் வச்சுட்டு நான் வந்து ஃபோன் வந்து உடனே எடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து யாரும் தப்பான மீனிங் எடுத்துக்கூடாது. 2வது நான் படித்த விஷயத்தில் ஞாபகம் வர்றது வந்து என்னுடைய மென்டார் ஒரு செஷனில் சொன்னாங்க ஸ்டோரி. அதாவது வந்து ஒரு ஞானிகிட்ட வந்து எல்லோரும் படிக்கிறதுக்கு போகிறாங்க. அந்த சமயம் வந்துட்டு பூகம்பம் நடக்குது அந்த அந்த ஏரியாவில். படிக்க வந்த எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து தெரிச்சு ஓடி பயந்து போய் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டாங்க அப்படின்னும், ஆனால் அந்த சொல்லிக் கொடுக்குற அந்த ஞானி, அந்த குரு வந்து அந்த இடத்த விட்டு ஆடாமல் அசையாமல் அப்படியே இருந்ததாகவும் சொன்னார். அந்த விஷயம் ஞாபகம் வருது. இந்த மாதிரி உங்களுக்கு யாரெல்லாம் ஞாபகம் வராங்க? 3வது எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் வர்றது வந்துட்டு, எம்எம்ஜியில் நான் லீடர்ஷிப் செஷன் லீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தடவை என்னுடைய பையன் வந்து வீட்டுக்குள்ளே நான் ரூமில் இருந்து மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன், லீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவன் செல்ஃபில் ஏதோ தேட போயிருக்கான். அப்போ அந்த இடத்துல பாம்பை பார்த்ததாகவும், ரொம்ப பயந்து போய் வந்து எல்லார்கிட்டையும் வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லி எல்லாம் பதறி போய், நீங்கள் அந்த ரூமை விட்டு வெளியே வாங்க, வெளியே வாங்கன்னு வந்துட்டு பதறிடிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து அந்த செஷனில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்து செஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஏதுன்னு செக் பண்ணேன். அந்த விஷயம் ஞாபகம் வருது. 4வது வந்து இப்போ ரீசெண்டாக எம்எம்ஜியில் சில கோச்சஸ் வந்து சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய குருவை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு ரீசெண்டாக வெளியே போனாங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு இவங்க முன்னாடி இருந்து இருக்காங்க, இவங்க வந்து பண்ணது சரிதான் அப்படின்னு வந்து யோசிக்காமல், நம்ம யார் கூட இருக்கோம், என்ன வேலையை பண்ணிகிட்ருக்கோம், நம்மளுடைய குரு என்ன பண்ணிகிட்ருக்காரு, என்ன சொல்லி கொடுத்துட்ருக்காரு, அந்த புரிதலோட அவரை விட்டு விலகாமல், அவரை பற்றி தப்பாக நினைக்காமல் போனவங்க போகட்டும் அப்படின்ற மைண்ட் செட்டில் எம்எம்ஜி கூட இருக்கிறது. இப்பயும் எம்எம்ஜி கூட படிச்சுட்டு அதை ட்ராவல் பண்ணுறது, அந்த விஷயங்கள் ஞாபகம் வருது. இந்த கண்டென்ட்டு, இந்த எக்ஸ்பீரியன்ஸு, இந்த கதைகளெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு யாரெல்லாம் ஞாபகம் வராங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் செக் பண்ணிக்கலாம். இது ஏன் நம்ம திரும்ப திரும்ப இந்த பாயிண்ட் ஒவ்வொன்றுத்தையும் மெனக்கட்டு பர்பஸாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, இது மூலிமா யாரும் ஏதாவது ஒரு இடத்துல தப்பிச்சிட்டாலும் வந்துட்டு அது மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. நம்ம யார் கூட இருக்கோம், என்ன மாதிரி ஆள் கூட இருக்கோம், இவனை நம்பலாமா, இவங்க கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணலாமா, சரியான ஆள் கூட தான் இருக்குமா அப்படின்ற வந்து கிளாரிட்டி இந்த மாதிரி நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு போகும்போது, அதில் வந்து நம்ம சரியான ஆள் கூட தான் இருக்கோம் அல்லது தப்பான ஆள் கூட தான் இருக்கோம் அப்படின்றது வந்து முடிவு எடுத்துட்டு நகர்ந்து போகலாம். அல்லது சரியான ஆள் கூட இருக்கோம் அப்படின்னா அவங்க கூட ட்ராவல் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஃப்யூச்சரில் நம்ம கூட யாரும் வராங்க செய்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களையும் வந்துட்டு நம்ம இந்த மானிட்டருக்குள்ளே செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க சரியான ஆள் தானா அப்படின்ட்டு அவங்க கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களும் பார்க்கலாம். தென் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.